மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் தொலைநோக்கு திட்டத்தினை செயல்படுத்திடும் வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஆகஸ்ட் 12, 2024 அன்று போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வினை காணொலி வாயிலாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் சுமார் 57,000 மாணவ மாணவியர்கள் பார்வையிட்டு உறுதிமொழி ஏற்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் 2000ற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் மாணவ மாணவியர்கள் இணைந்து ட்ரக்ஸ் ஃப்ரீ பெரம்பலூர் என்ற ஹியூமன் ஃபார்மேஷன் நிகழ்வை செய்து உறுதிமொழி ஏற்றனர். மேலும் மாலையில் நகரின் முக்கிய பகுதியில் 600 நபர்களுக்கு மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுவினர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மேலும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் எனும் தலைப்பின் கீழ் குறும்பட போட்டியினை மாவட்ட நிர்வாகம் அறிவித்து சுமார் 35 குறும்படங்கள் பங்கேற்றதில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முதல் பரிசாக ₹10,000, இரண்டாம் பரிசாக ₹7,000, மூன்றாம் பரிசாக ₹5,000 வழங்கினார்கள். போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணையினை தொடர்ந்து விரைவு நடவடிக்கை மேற்கொண்டு அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அரசாணையில் உள்ள வழிகாட்டுதல்களின்படி போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்கள் நிறுவிடவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திடவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் விளைவாக 15 நாட்களுக்குள் மாவட்டத்தில் உள்ள 151 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் 46 கல்லூரிகளிலும் என மொத்தம் 197 கல்வி நிறுவனங்களில் ஆன்டி ட்ரக் கிளப் உருவாக்கப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தொடர்ச்சியான ஆய்வு நடவடிக்கையால் அனைத்து கல்வி நிறுவனங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திடும் வகையில் உத்தேச திட்ட நிரல் தயார் செய்தனர். 2025 பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் முன்னிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ட்ரக் ஃப்ரீ TN என்ற மொபைல் செயலி குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டு அன்றைய தினமே அனைவரின் செல்பேசியிலும் செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தும் முறை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அனைத்து போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்களால் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள், பேரணிகள், குறு நாடகங்கள், துண்டு பிரசுரங்கள், கருத்தரங்கங்கள், மைம்ஸ், கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டிகள், இணையவழி கருத்தரங்கங்கள் ஆகியன அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வந்தார்கள். சிறப்பாக செயல்பட்ட போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்களை தேர்ந்தெடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட அளவிலான தேர்வுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு பள்ளி அளவில் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 மன்றங்கள் வீதம் 12 மன்றங்களும், கல்லூரி அளவில் 41 மன்றங்களும் சமர்ப்பித்த அறிக்கையினை மதிப்பீடு செய்து பள்ளி அளவில் 3 வெற்றியாளர்களையும் கல்லூரி அளவில் 3 வெற்றியாளர்களையும் தெரிவு செய்தனர். 2025 பிப்ரவரி 25 அன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் வெற்றி பெற்ற போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்த புகைப்படங்களை ஒருங்கிணைத்து புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு எனும் மொபைல் செயலியினை பயன்படுத்துவது குறித்து விரிவாக விளக்கம் அளித்து அனைத்து மாணவ மாணவியர்களையும் போதைப் பொருட்கள் தொடர்பான புகார் அளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ள செயலியை பயன்படுத்த வேண்டும் என்றும் இது குறித்து அனைவரிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் மாணவ மாணவியர்களுக்கு மொபைல் செயலி தொடர்பான துண்டு பிரசுரங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பான போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு எனும் இலக்கினை அடையும் வகையில் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. எனக்கும் வேண்டாம் நமக்கும் வேண்டாம் என்ற வரிகளுக்கு இணங்க போதைப் பொருட்கள் இல்லா பெரம்பலூர் மாவட்டத்தை உருவாக்க இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடரும். போதை ஒழியட்டும், பாதை ஒளிரட்டும். எங்கேயும் எப்போதும் எல்லோருக்கும் எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம்.